கடினமான சூழ்நிலையில் எப்படி காமாக இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 7 டிப்ஸ் இருக்குது. முதல்ல டேக் எ டீப் ப்ரீத், அதாவது ஸ்லோவாக நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணி மவுத் வழியாக எக்ஸேல் பண்ணணும். இப்படியே 5 டைம்ஸ் 5 to 10 டைம்ஸ் பண்ணும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு காமாக ஃபீல் பண்ணுவீங்க, டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் கூட. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல், அதாவது உங்களால் எந்த விஷயத்தை மாற்ற முடியாதோ அந்த விஷயத்தில் உங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு சூழ்நிலையை நோக்கி போகும்போது ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சா கூட போதும். தேர்ட் பாஸ் பிஃபோர் ரியாக்டிங். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போதும் அப்படி இல்லைன்னா நம்ம முடிவெடுக்கும் போதும் ஒரு சில நொடிகள் கேப் விடணும். அப்போ தான் நம்ம தவறான முடிவெடுக்க விடாமல் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பார்த்திங்கன்னா, யூஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும், பாசிட்டிவாகவே பேசணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னால் முடியும், அப்படி இல்லைன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போனோம்னா லைஃப் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டே இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். உங்களை சுற்றி நடக்கிறது, நீங்கள் பார்க்குற விஷயங்கள், நீங்கள் உணர்கிற விஷயங்கள், நீங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எதிர்மறையான திங்க் பண்ணுற அந்த கற்பனை எல்லாத்தையுமே நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும். சிக்ஸ்த் பார்த்திங்கன்னா, டேக் எ ஷார்ட் வாக் இஃப் பாசிபிள். நீங்கள் ரொம்ப மன அழுத்தம் இல்லை டிஃபிகல்ட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சிறிய நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். அது உங்களுக்கு மனசை உடனடியாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஒரு கிளாரிட்டி, மன தெளிவு கொடுக்கும். லாஸ்ட்டு 7th எப்பொழுது சொல்கிறாப்புல ஒரு மெடிடேஷன் ஆர் ப்ரேயர், அதாவது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு குவைட் பிளேஸில் ஒரு தனியாக ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸான சுச்சுவேஷனில் போய் உட்காந்துட்டு நீங்கள் ப்ரேயர் அப்படி இல்லைன்னா மெடிடேட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ ஒரு அமைதி கிடைக்கும். அமைதியான மனம்தான் கடினமான சூழ்நிலையிலும் சரியான தீர்வை கண்டுபிடிக்கும். முதலில் நீங்கள் அமைதியாக இருங்க, பிறகு யோசிங்க, அதற்கு பிறகு செயல்படுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.